பெண்களை வந்து இப்போ கொஞ்சம் முதல் இல்லாமல் இப்போ கொஞ்சம் ஒவ்வொரு தொழில்கள் பெண்கள் வந்து தாங்க விரும்புகிற தொழில்களில் வந்து ஆர்வம் காட்டுற அளவுக்கு இப்போ எல்லாருமே கூடுதலாக சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுலேயும் இப்போ அந்த அழகை கலை மற்றது நடனம் அது இதுகளில் தான் கூடுதலாக சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்படி இந்த கலைகளில் வந்து பெண் பிள்ளைகளுக்கு சப்போர்ட் குறைவு. எங்களோட கிளப்பில் நாங்கள் ஒரு 2-3 பேர் தான் இருக்கிறோம், மற்றது எல்லாமே ஆண்கள் தான் கூடுதலாக. இந்த கலைக்குள்ளே வந்தால் சொல்லுவாங்க கூடுதலாக வந்து உடுப்பை பார்ப்பாங்க. நாங்கள் வந்து அதை பார்க்குறே இல்லை. எங்களுக்கு வந்து ஒரு வெற்றி, எங்களுக்கு பின்னால் ஒரு பெயர் புகழ் என்றதை நாங்கள் எடுக்கணுமென்று சொன்னால் கண்டிப்பாக அதுகளை எல்லாம் நாங்கள் மெயின் பண்ணக்கூடாது. அந்தந்த இடத்துக்கு எந்தெந்த உடுப்பு அணிய வேணுமோ அந்தந்த உடுப்பை தான் நாங்கள் அணியலாம். ஃபுல்லாக இப்போ கராத்தே எல்லாம் கூடுதலாக ஃபுல் அந்த ட்ரெஸ்ஸாக வேண்டிய ஃபுல் எங்களுக்கு இதுதான் உடுப்புன்னு சொன்னால் இதுதான் நாங்கள் அணிய முடியும். அது வந்து இந்த இடத்துல மட்டும்தான் நாங்கள் போடுறோம், வெளியே போய் நாங்கள் அதை போட போகிறது இல்லை. இந்த இடத்துல மட்டும் இந்த பயிற்சி நடைமுறைக்கு மட்டும்தான் நாங்கள் அதை போடுறோம். அதே மாதிரி விளையாட்டுக்கு போய்க்குள்ள அதை போடுறோம். கூடுதலாக பெண்களில் வந்து வீட்டில் வந்து இந்த உடை பிரச்சனையாலேயே விடுறாங்க. ஆனால் அது மிக தவறுன்னு நான் நினைக்கிறேன். என்னென்னு கேட்டால் உடைய மட்டும் ஒரு காரணமாக எடுத்தால் யாராலையுமே முன்னேற முடியாது. ஏண்டா எல்லா இடமும் மேல் தோளாக தான் இருக்குது, எந்த வித்தியாசமும் இல்லை. இப்போ பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் ஒரே சமமாக தான் நீங்கள் மதிக்கப்படணும். பெண்கள் பிரிம்பு ஆண்கள் பிரிம்புன்னு பார்த்தா கட்டாயம் இந்த இடத்துக்கு பெண்கள் வரவே இயலாது. எந்த ஒரு இடத்துலையும் நினைச்சு பார்க்க கூட முடியாது. இதில் 2 பேரையும் சமனாக நினைத்து பெற்றோர்கள் வந்து தங்களோட பிள்ளைகளை வந்து முன்னேற்ற வேணும். தங்களோட பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பு கலையை தாங்கள் ஒரு தனி இடத்துக்கு போயினோம்னு சொன்னால் தங்களை தாங்கள் பாதுகாத்து கொள்கிற அளவுக்கு இருக்க வேணும். அந்த ஒரு நம்பிக்கை பெற்றோர் கையில் உண்டாயிடுச்சுன்னா கட்டாயம் ஒவ்வொரு பெண் பிள்ளையும் முன்னேறி